நீ நான் காதல் சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருமே ப்ரொமோவையே பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரொமோவில் இருக்கிறத எதுக்கு திருப்பி சொல்லிக்கிட்டு, ஸோ நம்ம ஹீரோயின் உள்ளார வேலை பார்க்குறத நம்ம ஹீரோ பார்த்துட்றாங்க. ஹீரோ கோவப்படுவார் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கோவப்பட மாட்டாருங்க. ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சுங்க எப்போவே. ஸோ அதனால் வந்து பெருசாக எதுவும் கோவப்பட மாட்டார். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்குவாதம் ஈகோ அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குங்க ரொம்ப நாளைக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம ப்ரொமோவில் காமிச்சிருப்பாங்க. முரளி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்துடுற மாதிரி ஒரு ப்ரொமோ எண்டிங்கில் காமிச்சிருப்பாங்க. பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முரளி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் அபியை பார்த்துருப்பாங்க. ஐயோ இவங்க தான் இங்கே வந்திருக்காங்களாட்டுக்கே, இப்போ எப்படி மாட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மோதிரம் போட்ட கையோடு எஸ்கேப் ஆகி கிளம்பிடுறாங்க. என்ன வழக்கம் போல் கிளைண்ட்டு பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிவிட்டு சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் அவர் மாட்டுக்கும் ஓடிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினும் சரி, ஹீரோயினோட ஃபேமிலியும் சரி அங்கே முரளியை பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ரொம்பவுமே சூப்பராக போகத்தான் போகுது. உடனேலாம் 2 நாளில் முடிஞ்சிடாதுங்க. கண்டிப்பாக ஒரு 1 வாரம் இல்லை 2 வாரம் இந்த ஃபங்க்ஷனை வச்சே ஓட்டுவாங்க. இதுதான் அப்கமிங்கில் நடக்க போது. வெயிட் பண்ணி பாருங்கள்.